ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்ச் இன்ஜினுக்கே இந்த ராசியினுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு இவர்கள் அந்த புத்திசாலித்தனத்தை, அந்த ஒரு டெக்னாலஜியை, அந்த காற்றுல தானே இப்ப இந்த இன்டர்நெட் எல்லாமே வருகிறது, இந்த மாதிரி விஷயங்களை எந்த அளவுக்கு இவர்கள் வேகமாக எடுத்துக்கொள்கிறார்கள், அந்த அளவுக்கு வேகமாக யாருடைய உதவியும் இல்லாமல். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு பெரும்பாலும் ஒரு நல்ல குரு அப்படிங்கிறது கிடைப்பதில்லை. குறிப்பா இவர்களே இவர்களுக்கு குரு. தேவையான விஷயங்களை அந்த இன்டர்நெட்லேருந்து, அந்த டெக்னாலஜியிலேருந்து நன்றாக வேகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த நபர்கள் அப்படிங்கிற மாதிரி நாம் இவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இவங்க வேலை செய்கிற இடத்துலலாம் கூட என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் அந்த ஒரு ஸ்பீடை, அந்த ஒரு எனர்ஜியை, அந்த ஒரு புத்திசாலித்தனத்தை வேலையில் வெளிப்படுத்தும் பொழுது இவங்கள்ட்ட பாஸாக இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை இவங்க சுப்பீரியராக இருக்கலாம், இவர்களுக்கு வாய்ப்புகள் நன்றாக கிடைத்தால் நம்மை இவர்கள் மேலே தாண்டி போய் விடுவார்கள், நம்மை மீறி இவர்கள் சென்று விடுவார்கள் அப்படின்னு இவர்களை ஒரு மாதிரி மட்டம் தட்டுவது, அடுத்த கட்டத்துக்கு நகராமல் அதே இடத்தில் வைத்திருப்பது அப்படிங்கிறதெல்லாம் லோக்கியலா சொல்லணும் அப்படின்னா அதிகமாக இவர்கள் முதுகில் குத்தப்படுகிறார்கள். பிறகு இதனை இவர்களே ஒரு நேரத்தில் உணர்ந்து நம்மளுடைய வாய்ப்புகள் நமக்கு யாரும் ஏற்படுத்துவதில்லை, மாறாக நம்மைத்தான் மற்றவர்கள் உபயோகித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு தங்களுக்கான வாய்ப்புகளை இவர்களே அதிகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். குரு துரோகத்தை இவர்கள் சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் அறிவு திறன், கலகலப்பாக பேசக்கூடியவர்கள், வேகம் நிறைந்தவர்கள், சுதந்திர உணர்வு, நாம் யாருக்கும் கீழ் அடிபணியக்கூடாது அப்படிங்கிறது இவர்கள் அதிகம் வைத்திருப்பார்கள். இப்போ மிதனராசி பெண்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா